ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மாடி தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ மாடி தோட்டத்தில் ஒரு சில செடிகள்லாம் நான் வளர்த்துட்ருக்கேன். ஸோ அந்த செடிகளை வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக காய்கள் இருக்குது. இது என்ன காய்கள்ன்றது தெரியுதா? ஸோ நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. துளிர்களும் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா பதியம் போட்டு கட் பண்ணி கொடுத்த லெமன் ட்ரீ. ஸோ இது வந்து என்னுடைய சிஸ்டர் வந்து கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த அந்த கட்டிங்ஸில் இந்த லெமன் குட்டி குட்டி லெமன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 8 குட்டி குட்டி லெமன்ஸ் இருந்துச்சு. ஒரு லெமன் வந்து பெருசாக இருந்துச்சு. ஸோ இது ஆஃப்டர் 1 மந்த் கழித்து இதோடைய கண்டிஷன் இப்போ பூ வச்சுருக்கு கைஸ். அவங்க கொடுக்கக்குள்ளே பூ இல்லை, பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சுருக்கு. ஸோ எனக்கே பயங்கர ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இந்த கட்டிங்ஸ்லேருந்து எந்த அளவுக்கு சீக்கிரம் வருமானது எனக்கே வந்து பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ அதனுடைய செடி தான் இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதில் வந்து துளிர் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால தான் எனக்கு வந்து இது ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கா சம்டைம்ஸ் வந்து அந்த கட்டிங்ஸ் ப்ராப்பராக வராது. பட் நம்ம இந்த கட்டிங்கை வாங்கி நிழலில் வச்சு 1 மந்த் வச்சு அது துளிர் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஹாஃப் ஷேடரில் வந்து வைக்கணும். அந்த மாதிரி வச்சா தான் துளிர் வரும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒயிட் ரோஸ். ஸோ இந்த ஒயிட் ரோஸில் வந்து எத்தனை மொட்டுக்கள் வந்து வச்சுருக்குன்றத பார்த்தாலே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இத்தனை மொட்டுக்களில் 4-5 மொட்டுக்கள் வச்சுருக்கு. இன்னொரு பூ வேறு வந்து பூக்க ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது ஒயிட் பட்டன் ரோஸ். இதில் கொத்து கொத்தாக வந்து பூக்கள் வைக்கும். ஸோ இப்போ மொட்டுகள் வந்து நிறையா வச்சுருக்கிறத வந்து பார்க்கலாம். அதுவுமே ஒரு சில பூக்கள் வந்து பூ வச்சுருக்கு. ஸோ அதுதான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். ஒரு கொத்துலையுமே வந்து 4-5 பூக்கள்ன்ற மாதிரி வந்து வச்சுருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து கொத்து கொத்தாக வைக்கிறதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா காய்கறியோடைய கழிவுகள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் செடிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல். இது அவுரி விதைகளை வந்து போட்டு செடிகள்லாம் வந்து முளைஞ்சிருக்கு. இப்போ தான் வந்து சின்ன சின்ன செடிகள்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த செடிகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஒரு சுண்டி விரல் சைஸ்க்கு வந்து வருது. ஸோ இது ஒன்று கொஞ்சம் வந்து பெருசாக ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொஞ்சம் க்ரோ பேக்குக்கு மாற்றணும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதுதான் வந்து ரோஸ்மெரி. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த ரோஸ்மெரி செடி வந்து இதுலேருந்து கட்டிங்ஸ் நம்ம வந்து கட் பண்ணி வச்சாலே வந்து வரும். வெயில் தாங்காமல் ஃபுல்லாக எல்லாமே வாடி போகுதுங்க. இந்த ரோஸ்மெரி வந்து ஷேடட் போர்ஷன் வைக்கணும், நிறைய தண்ணியும் ஊற்றக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். பட் அது தெரியாமல் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நிறைய தண்ணிகள் வந்து ஊற்றி வச்சுட்டோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது மாதுளஞ்செடி. ஸோ இந்த மாதுளஞ்செடியில் வந்து நம்ம நிறைய பூக்கள் வந்து வச்சுருக்கு. ஸோ இந்த பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொத்து கொத்தாக வந்து வச்சிட்ருக்குன்னு பார்த்தாலே தெரியும். ஸோ ஒரு இதுலேயே வந்து பார்த்திங்கனாக்கா ஏகப்பட்டது வச்சிட்ருக்கு. ஸோ பார்க்கும்போதே வந்து அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஸோ இந்த இதுவுமே வந்து இவ்வளோ பூக்கள் வைக்கிறதுக்கு காரணம் எல்லாமே வந்து காய்கறியோடைய வேஸ்ட்டு தான் நம்ம வந்து இந்த செடிகளுக்கு உரமாக கொடுக்கறது. அதை வந்து நீங்கள் பள்ளம் தோண்டியும் போடலாம். தனியாக ஒரு பக்கெட்டில் வச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சு அது வந்து ஊறினதுக்கப்புறம் அந்த தண்ணியை மட்டும் எடுத்து நீங்கள் வந்து இதுக்கு செடிகளுக்கு வந்து ஊற்றலாம். ஸோ இந்த மாதிரியான முறைகளை வந்து பராமரித்து தான் வந்து இந்த மாதிரி வந்து அங்கங்கே பூக்கள் நிறைய வந்து வச்சுருக்கு. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது அதான். இதுவுமே வந்து காய் வச்சுருக்கு. ஸோ பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து இப்போது இந்த செடிகள்லாம் இதுலேயுமே வந்து இது வந்து நாட்டு ரகத்தை சேர்ந்த மாதுளை. ஸோ இதுலேயுமே வந்து காய் பிடிச்சிருக்கு. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. ஓகே காய்ஸ், ஆக்சுவலாக இன்னும் நிறைய செடிகள் இருக்குது. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம்.